லுஹா தொழுகை என்ற ஒரு தொழுகை, முற்பகல் நேரத்தில் தொழப்படக்கூடிய ஒரு தொழுகை. இந்த தொழுகைக்கு இருக்கிற சிறப்பை பாரு, வெறும் 2 ரக்காத்து தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் காலை ஆகிற போது அவருடைய உடம்பிலே இருக்கிற 360 மூட்டுகளுக்கும் அவர் தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய உடம்பில 360 மூட்டுகள் இருக்கின்றதா, அந்த ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் காலை ஆயினோனே தர்மம் செய்யணுமா, அந்த மூட்டுகளுக்காக என்று கூறிவிட்டு சொன்னார்கள், நீங்க சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வதும் தர்மம் தான், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதும் தர்மம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வதும் தர்மம், அல்லாஹு அக்பர் என்று சொல்வதும் தர்மம், நீங்கள் நன்மையை ஏவுவதும் தர்மம் செய்த கூலியை தரும், தீமையை தடுப்பதும் தர்மம் செய்த கூலியை தரும். இது எல்லாத்துக்கும் பகரமாக, இது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதை செஞ்சா நீங்க 360 மூட்டுகளுக்கும் தர்மம் செஞ்ச நன்மை உங்களுக்கு கிடைச்சிடும். அது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரக்அத்தானி யர்கஉஹுமா மினல் லுஹா. உங்களில் ஒருவர் அந்த முற்பகல் நேரத்துல தொழக்கூடிய அந்த லுஹா தொழுகையினுடைய 2 ரக்காத்துகள் என்று சொன்னார். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. 360 மூட்டுகள் நமது உடம்பில் இருக்குது. ஒவ்வொரு நாள் காலையிலேயும் அதற்காக தர்மம் செய்யணும். அதுக்கு சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படி எல்லாம் சொல்வதன் மூலமும் அந்த தர்மம் செய்த நன்மையை பெற முடியும். அதே போன்று நன்மை ஏவுவது, தீமையை தடுப்பது, இப்படி எல்லாம் செய்கிற போதும் அந்த தர்மம் செஞ்ச கூலி கிடைக்கும். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு விஷயம் இருக்கிறது. 2 ரக்காத்து லுஹா அந்த முற்பகல் நேரத்தில் ஒருவர் தொழுதால் அந்த உடம்பில் இருக்கிற 360 மூட்டுகளுக்கும் தர்மம் செஞ்ச கூலி அவருக்கு கிடைத்து விடும் என்று சொன்னார். இது போதும் என்று சொன்னார். ஆக குறைஞ்சதான் 2 ரக்காத்து, 4 தொழலாம், 6 தொழலாம், 8 ரக்காத்து, இப்படி எல்லாம் நாங்கள் தொழலாம். இந்த செய்திகள் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது.